வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் முறுக்கு எப்படி செய்யலான்றது பார்ப்போம் வாங்க. இந்த முறுக்கு பிகினர்ஸும் செஞ்சுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சா அரிசி மாவு, உளுந்து மாவு, பாசிப்பருப்பு மாவு, பொட்டுக்கடலை மாவு எல்லாம் சேர்த்து இந்த முறுக்கு செய்யலாம். இந்த முறுக்கு ரொம்ப கிறிஸ்பா டேஸ்டா இருக்குங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 4 கப்பு அரிசி மாவு, எந்த அரிசி மாவா இருந்தாலும் பரவாயில்ல. நான் ட்ரை அரிசி மாவு தான் மிஷின்ல அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்ப உளுத்தம் பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமா வறுத்து ஆற வச்சு மிஷின்ல அரைச்சி வச்சுக்கலாம். மிஷின்ல அரைச்சா ரொம்ப நைஸா வரும். நம்ம மிக்சியில அரைக்கிறத காட்டிலும் அந்த மாவு 3/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதே போல பாசிப்பருப்பையும் நல்லா ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து ஆற வச்சுட்டு இதையும் நான் மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்துக்க போறேன். மிஷின்ல அரைச்சு வந்த மாவு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோடு 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கி சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா எண்ணெயை கூட காய்ச்சி நம்ம சேர்த்துக்கலாம். பட்டர் உருகிடுச்சு சேர்த்துக்கலாம். கடாயில எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. அந்த காய்ச்சிய எண்ணெய் 1 கரண்டி அளவு, குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா இந்த குழிக்கரண்டியில 1/2 கரண்டி அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. காய்ச்சின எண்ணெயை. சூடான எண்ணெய் வெண்ணெய் விட்டதுனால நல்லா கரண்டியில கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி சாஃப்டான மாவா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவை விட ரொம்ப சாஃப்டான மாவா பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு மாவை பிசைஞ்சுக்கலாம். உங்களுக்கு முறுக்கு வெள்ளையா வேணும்னா மாவை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு பிசைஞ்சுக்கலாம். கலர் பர்ஃபெக்ஷன் வேணான்னா மொத்தமா இது போல தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் மொத்தமா பிசைஞ்சு எடுத்துட்டேன். எனக்கு கலர் பர்ஃபெக்ஷன் தேவையில்லை. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு பொன்னிறமா முறுக்கு வரும். இப்போ மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இதுக்கு நான் தேங்குழல் அச்சு இருக்கக்கூடிய முறுக்கு குழா தான் எடுத்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம். அப்போதான் முறுக்கு ஸ்மூத்தாக விழும். முறுக்கு குழாவோட மேல் பகுதியும் நல்லா எண்ணெயை தடவிக்கலாம். முறுக்கு குழாய் எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு உருளை பண்ணி நம்ம முறுக்கு குழால இந்த மாவை சேர்த்துக்கலாம். மாவு உருட்டும் போதே ரொம்ப சாஃப்டாக தெரியும் பாருங்க. முறுக்கு குழால 3/4 பங்கு இருக்கிற அளவுக்கு மாவை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜல்லிக்கரண்டியில் முறுக்கை பிழிஞ்சு காமிக்கிறேன். இது போல் ரவுண்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பிரேக் ஆகாமல் வருது பாருங்க. ஃப்ளோவும் ஈஸியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம்னா முறுக்கு பர்ஃபெக்டாக வருங்க. உளுந்து, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை மாவு எல்லாமே நான் மிஷினில் அரைச்சிட்டேங்க. அதனால் ஃப்ளோவும் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக விழுது. இப்போ காய்ச்சின எண்ணெயில் ஒவ்வொரு முறுக்கா போட்டு எடுத்துடலாம். நல்லா வெந்து எண்ணெய் சொரசொரப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுக்கணுங்க. அது வெறும் திருப்பி போட்டுட்டு இருக்கலாம். உங்களுக்கு கலர் பர்ஃபெக்ஷன் வேணும்னா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைஞ்சு எடுக்கணும். மொத்த மாவுலையும் நம்ம தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிட்டோம்னா கலர் கொஞ்சம் மாறதான் செய்யும். மாவு நல்லா எண்ணெய் சொரசொரப்பு அடங்கின உடனே நம்ம முறுக்குகளை எடுத்துடலாம். அது வெறும் திருப்பி திருப்பி போட்டு விடலாம். உளுத்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் பொட்டுக்கடலை மாவு, வெண்ணெய், சீரகம், எள்ளு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முறுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. முதலீடு முறுக்கு வெந்துடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா. இப்போ பாருங்க வெள்ளையாவே இருக்கு முறுக்கு. நான் மொத்தமாகவும் பிசைஞ்சிட்டதுனால கொஞ்சம் கலர் மாறும் டைம் ஆக ஆக. கடைசியாக போக போக முறுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இது பாருங்க கடைசியாக எவ்வளோ கலர் மாறி இருக்குன்னு. எதுவாக இருந்தாலும் எண்ணெய் சொரசொரப்பு அடங்கினவுடனே நம்ம எடுத்தோம்னா முறுக்கு நல்லா வெந்திருக்குங்க. அவ்வளவுதான் கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பச்சரிசி மாவு 4 பங்குன்னா 3/4 பங்கு உளுந்து மாவு, 3/4 பங்கு பாசிப்பருப்பு மாவு, 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு. இதுதாங்க ரேஷியோ. இப்ப முறுக்க உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க எப்படி உடையுதுன்னு.